நண்பர்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம். இன்றைய பதிவில் அதிக கரவதிறன் கொடுக்கக்கூடிய ஜெர்சி மற்றும் கச்சப்பில் ஒரு 10 மாடுகள் விற்பனைக்கு வந்திருக்குது. 10 மாடுகளுமே நல்ல தரமான மாடுகள். இதில் கன்று மாடுகளும் இருக்குது, சென மாடுகளும் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. எல்லாமே ரொம்ப ரொம்ப கம்மி பட்ஜெட்டில் விற்பனைக்கு வந்திருக்க மாடுகளுங்க. இந்த மாடுகள் பூராமே எங்கேருந்து விற்பனைக்கு வந்திருக்குது, ஒவ்வொரு மாட்டோட கறவுத்திறன் எவ்வளோ, விலை நிலவரம் எல்லாமே தெளிவாக பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரலுமே பாருங்கள். அப்போ தான் 10 மாடுகளோட தகவலையும் நம்ம முழுமையாக பார்க்க முடியும். இப்போ பார்த்துட்டு இருக்க இந்த மாடு ஹச்சப் மாடு தான். கண்ணு ஈன்றுச்சுங்க, கால கண்ணு தான் ஈன்றுக்குது அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. மாடு வந்து 2ஆம் ஈத்து மாடு அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. கறவைத்திறனை பொறுத்தவரை ஒரு 18லேருந்து 20 லிட்டர் கறவை சொல்லி கொடுக்கலாம் அப்படின்னு தான் நம்மளோட விற்பனை தெரிஞ்சுக்க. அப்படி நம்ம இரண்டாவதாக பார்க்கக்கூடிய மாடு இது 2ஆம் ஈத்து மாடு. பல் வந்து 6 பல்லுங்க. இதுவும் கன்று ஈன்றுச்சுங்க. கறவைத்திறனை பொறுத்தவரை ஒரு 13லேருந்து ஒரு 15 லிட்டர் கறவை சொல்லி கொடுக்கலாம் சொல்லியிருக்காங்க. எந்த மாடுகளுக்கும் சுழி தப்புலாம் எதுவும் இல்லைங்க. கண்ணுக்கும் சுழி தப்பு இல்லை. நெத்தி சுழியாகட்டும் முது சுழியாகட்டும் கரெக்டான ஸ்தானத்தில் இருக்குது. தண்ணி தீனிக்கு எந்த ஒரு குறைச்சல் இல்லாத மாடு. பவன முறை சரியா இருந்துச்சுன்னா சொன்ன கறவை தாராளமாக கறவை எதிர்பார்க்கலாம். அந்த அளவுக்கு மடிசெட்டும் சரி, காம்புலும் சரி, கறவைக்கு காலணைக்க தேவை கிடையாது. காம்புலம் நல்லா பூ காம்பு கொண்ட மாடுகள் அப்படின்னா நம்மளோட விற்பனை தெரிஞ்சுக்க. அப்படி விற்பனைக்கு வந்திருக்க இடம்னு பார்த்தீங்கன்னா தென்காசி மாவட்டத்திலேருந்து விற்பனைக்கு வந்திருக்குது. சுரண்டை என்ற பகுதியிலேருந்து இருந்து டிரான்ஸ்போர்ட் அரேஞ்ச்மெண்ட் உண்டு. நேரில் வந்து மாட்டை ஒவ்வொரு மாட்டையும் பார்த்து செக் பண்ணி ஓட்டிக்கங்க. கன்று மாடுக்கனால நீங்கள் கறவையை கறந்து பார்த்து கூட எடுத்துகிட்டு போய்க்கலாம் சொல்லியிருக்காங்க. நம்ம அடுத்ததாக பார்க்கக்கூடிய மாடு தலைச்சங்கிடாரி தான். 2 பல்லுங்க, கண்ணு ஈன்றுச்சுங்க. காலக்கண்ணு தான் ஈன்றுக்குது. இந்த மாடு வந்து காலக்கண்ணு ஈன்றுக்குது. கறவை 7 லிட்டரு 2 வேலையும் சேர்த்து 7 லிட்டரு கறவை தரும் அப்படின்னு தான் நம்மளோட விற்பனை தெரிஞ்சுக்க. அப்படி விற்பனை விலை எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 28,000 சொல்லியிருக்காங்க. 28,000 சொன்னாலும் ஃபிக்ஸட் ப்ரைஸ் கிடையாதுங்க. விலை அனுசரிப்பு அப்படின்னு தான் நம்மளோட விற்பனையாக தெரிஞ்சுக்க. எந்த மாடுகளுக்கு ஃபிக்ஸட் ப்ரைஸ் கிடையாதுங்க. விலை அனுசரிப்புன்னு தான் சொல்லியிருக்காங்க. தேவைப்படும் நபர்கள் தாராளமாக கான்டாக்ட் பண்ணுங்கள். நம்ம அடுத்ததாக பார்க்கக்கூடிய மாடு ஹச்சப் கிடாரி தான். தலைச்சங்கிடாரி. பல்லு வந்து 4 பல்லு. 9 மாதம் சினியாக இருக்கக்கூடிய கிடாரி. இன்னும் கண்ணு போடுறதுக்கு 10 நாட்கள் பக்கம் பிடிக்கும். தண்ணி தீனிக்கு எந்த ஒரு குறைச்சல் இல்லாத கிடாரி. மொட்டை போடி டைப்பு நல்ல பெருவட்டான கிடாரி. பின்னாடி நல்ல பலனை எதிர்பார்க்கக்கூடிய கிடாரி அப்போ தான் நம்மளோட விற்பனையாக தெரிஞ்சுக்க. அப்படி தேவைப்படும் நபர்கள் மட்டும் தாராளமாக கான்டாக்ட் பண்ணுங்கள். நம்ம அடுத்ததாக பார்க்கக்கூடிய மாடு 2ஆம் ஈத்து மாடு. 4 பல்லுன்னு சொல்லியிருக்காங்க. கண்ணு வந்து கிடாரி கண்ணு மாடு. இந்த மாடு 2ஆம் ஈத்து மாடுங்க. பல்லு வந்து 4 பல்லுங்க. கண்ணு வந்து கிடாரி கண்ணு ஈன்றுக்குது. 2 வேலையும் சேர்த்து ஒரு 12-13 லிட்டரு தாராளமாக கறவை எதிர்பார்க்கக்கூடிய மாடு. மாடு நல்ல தெளிவான மாடு, நல்ல கறவைத்திறன் வாய்ந்த மாடு. தண்ணி தீனிக்கு எந்த ஒரு குறைச்சல் இல்லாத மாடு. மடிக்கூச்சங்க கிடையாது. தண்ணி ஆண் பெண் யார் வேணாலும் ஹேண்டில் பண்ணலாம். நேரில் வாங்க, வந்து பாருங்கள், பார்த்து செக் பண்ணி கூட ஓட்டிகிட்டு போய்க்கோங்க. நாங்கள் கொடுக்கக்கூடிய தகவல் உங்களுக்கு போதுமானதாக இல்லைனா கூட தாராளமாக அவரோட கான்டாக்ட் நம்பர் டிஸ்பிளே கொடுத்துருக்கேன், தொடர்பு கொள்ளுங்க. இண்டிவிஜுவலாக மாட்டை வாட்ஸ்அப் பண்ணிவிட்டு போதிய தகவல் தரலாம் அப்போ தான் நம்மளோட விற்பனை தெரிஞ்சுக்க. அப்படி நம்ம அடுத்ததாக பார்க்கறது ஒரு ஹச்சப் கிடாரிங்க. பருவத்துக்கு வரக்கூடிய ஸ்டேஜில் உள்ள கிடாரி. நல்ல பெருவெட்டு கிடாரி. நல்ல நெட்டு போக்கு. தண்ணி தீனிக்கு எந்த ஒரு குறைச்சல் இல்லாத கிடாரி. பின்னாடி நல்ல பலனை எதிர்பார்க்கக்கூடிய கிடாரி. பருவத்துக்கு வரக்கூடிய ஸ்டேஜில் தான் இருக்குது. நீங்கள் வாங்கி சன ஊசி வச்சுக்கோங்க அப்படின்னா நம்மளோட விற்பனையாக தெரிஞ்சுக்காடி தாராளமாக அவர்கிட்ட கான்டாக்ட் பண்ணுங்கள். நல்லா பெருவெட்டு கிடாரிங்க. நல்ல வளர்ப்பு கிடாரி. பின்னாடி நல்ல பலனை எதிர்பார்க்கலாம் அப்போ தான் நம்மளோட விற்பனையாக தெரிஞ்சுக்க. அப்படி கம்மி பட்ஜெட்டு அனுசரித்து பண்ணி கொடுத்தலாம். கான்டாக்ட் பண்ணுங்கள் அப்போ தான் நம்மளோட விற்பனையாக தெரிஞ்சுக்க. அப்படி தேவைப்படும் நபர்கள் மட்டும் தாராளமாக அவரோட கான்டாக்ட் நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். நம்ம அடுத்ததாக பார்க்கக்கூடிய மாடு ஹச்சப் மாடு. மாடு வந்து 2ஆம் ஈத்து மாடு. பல் வந்து 6 பல்லுன்னு சொல்லியிருக்காங்க. மாடு வந்து 9 மாதம் சினியாக இருக்கக்கூடிய மாடு. இன்னும் கண்ணு போடுறதுக்கு ஒரு வாரத்துலேருந்து ஒரு 10 நாட்கள் பக்கம் பிடிக்கும். கறவை திறனை பொறுத்தவரை 12-13 லிட்டர் தாராளமாக கறவை எதிர்பார்க்கக்கூடிய மாடு. பல் வந்து 6 பல்லு 2ஆம் ஈத்து மாடு அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. மாடு நல்ல பெருவெட்டு, நல்ல நெட்டுப்போக்கு, தண்ணி தீனிக்கு எந்த ஒரு குறைச்சல் இல்லாத மாடு. நல்ல லாபம் ஈட்டி தரக்கூடிய மாடு. அனுசரித்து பண்ணி கொடுத்துடலாம் அப்போ தான் நம்மளோட விற்பனையாக தெரிஞ்சுக்க. அப்படி தேவைப்படும் நபர்கள் மட்டும் தாராளமாக அவரோட கான்டாக்ட் நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி தான் சொல்கிறேன்ல, 10 மாடுகள் இருக்குதுங்க. 10 மாடுகளுமே ஒவ்வொரு மாடுகளோட டீட்டெயிலும் கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும். தாராளமாக அவரோட கான்டாக்ட் நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். அனுசரிப்பு உண்டு. நீங்கள் எதிர்பார்த்த விலையில் அனுசரித்து பண்ணி டிரான்ஸ்போர்ட் அரேஞ்ச்மெண்ட்டோடு பண்ணி கொடுத்துடலாம் அப்படின்னாங்க நம்மளோட விற்பனையை தெரிஞ்சுக்க. அப்படி தமிழ்நாடோ இல்லை கேரளா வேலை மாநிலத்துக்கோ டிரான்ஸ்போர்ட் வசதி உண்டு அப்போ தான் நம்மளோட விற்பனையை தெரிஞ்சுக்க. அப்படி அதனால் தாராளமாக அவரோட கான்டாக்ட் நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். நம்ம அடுத்ததாக பார்க்கக்கூடிய மாடு வந்து கீரில் ஒரு தலைச்சங்கிடாரி தான். 2 பல்லு 5 மாதம் சினியாக இருக்குதுங்க. தலைச்சங்கிடாரி ஒரிஜினல் குஜராத்லேருந்து இறக்குமதி பண்ணது. 5 மாதம் சினியாக இருக்குது. 2 பல்லு தலைச்சங்கிடாரி. பின்னாடி நல்ல பலனை எதிர்பார்க்கலாம். டிரான்ஸ்போர்ட் அரேஞ்ச்மெண்ட் உண்டு. அடுத்ததாக பார்க்கறது காங்கிரீச்சில் தலைச்சங்கிடாரிங்க. 2 பல்லுன்னு சொல்லியிருக்காங்க. பருவத்துக்கு வரக்கூடிய ஸ்டேஜில் இருக்குது. அது வந்து 5 மாதம் சினையாக இருக்குது. இது சினையே இல்லை, சென ஊசி வைக்கலை. பருவத்துக்கு வரக்கூடிய ஸ்டேஜில் இருக்குது. ஒரிஜினல் குஜராத்லேருந்து இறக்குனது. பருவத்துக்கு வரக்கூடிய ஸ்டேஜ்
ஸ்டேஜில் இருக்குது. 2 பல்லுன்னு சொல்லியிருக்காங்க. நல்ல நெட்டு போக்கு, நல்ல உயரம், நல்ல குணமனமான கிடாரி அப்பதான் நம்மளோட விற்பனையாக தெரிஞ்சுக்க. அப்படி தேவைப்படும் நபர்கள் மட்டும் தாராளமாக கான்டாக்ட் பண்ணுங்கள். நம்ம அடுத்ததாக பார்க்கக்கூடியது வந்து ஒரு கிடாரி தான். தலைச்சங்கிடாரி 2 பல்லு 9 மாதம் சினியாக இருக்கக்கூடிய கிடாரி. இது கண்ணு புறக்கு எப்படி இருந்தாலும் 10 நாட்கள் பக்கம் பிடிக்கும். 2 வேலை சேர்த்து ஒரு 10 to 11 லிட்டர் தாராளமாக கறவை எதிர்பார்க்கலாம். அனுசரிப்பு உண்டு. முன்னாடி சொன்ன மாதிரி அட்ரஸ் தான். தென்காசி மாவட்டம் சுரண்டை என்ற பகுதியில் இந்த விற்பனைக்கு வந்திருக்குது. டிரான்ஸ்போர்ட் அரேஞ்ச்மெண்ட் உண்டு. தேவைப்படும் நபர்கள் மட்டும் தாராளமாக கான்டாக்ட் பண்ணுங்கள்.